ரஜினியை மிரட்டுகிறார்கள், அமிதாப் பச்சனை மிரட்டுகிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் மிரட்ட தேவையில்லை. அவர் இயற்கையாகவே அப்படிதான். நம்ம விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது தலைவர் ராகுல் காந்தி அதை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். 700 விவசாயிகள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள், டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க, எத்தனை பேர் செத்தாங்கன்னு ஆதாரப்பூர்வமான தகவல் உங்ககிட்ட கிடையாது. விவசாய போராட்டத்தில் 700 விவசாயிகளுக்கு மேலாக செத்த ஒரு போராட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செலிபிரிட்டியும் வாய் மூடிட்டு இருக்கிறான். சம்பந்தமே இல்லாத அமெரிக்காவில் உள்ள பாப்பாடகி ரைஹானா ட்வீட் போட்டாங்க, என்னங்க இந்தியாவில் எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தை யார் வாய் திறந்தா? சச்சின் டெண்டுல்கர். எங்க நாட்டு பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. யார் இவர்? சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு பெரிய சுயநலவாதி என்று சொன்னால், தான் 95ல 96ல வந்துட்டா. மண்ணெல்லாம் எம்பி அவர்கள்லாம் கிரிக்கெட் சம்பந்தமா ரொம்ப ஃபேமஸ். அப்ப அவங்க தான் 95 96ல வந்துட்டா ஷோக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த டீம் எப்பட எக்கட கெட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்தியா அவமானப்படாத பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணணும்,